மேடம், நான் வந்து உங்க கம்பெனியில் வேலை செய்கிற வாட்ச்மேன். வாட்ச்மேனா? சரி சொல்லுங்க. மேடம், எனக்கு கடைசி 3 மாசமா சம்பளமே கொடுக்கல. என்ன சொல்றீங்க? 3 மாசமா சம்பளம் வரலையா? ஆமா மேடம். ஆனா ஆபீஸ்ல எல்லாருக்கும் சம்பளம் போட்டாச்சே. நீங்க என்ன 3 மாசமா சம்பளம் வரலன்னு சொல்றீங்க? ஐயா, உங்க அக்கௌண்ட்ல செக் பண்ணீங்களா? உங்க அக்கௌண்ட்ல போட்டிருப்பாங்க. நான் பேங்க்ல போய் அக்கௌண்ட்ல செக் பண்ணலாமா? இன்னும் என் சேலரி வரல. உங்க ஆபீஸில் வந்து பார்த்தேன், இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, அப்புறம் வாங்கன்னு என்னை அலைய விடுறாங்கம்மா. ஐயா, நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? அப்போ இந்த சபரின்னு ஒரு சட்டுமா. சபரியா? சரி ஐயா, நீங்க உள்ள வாங்க, என்னன்னு பார்க்கலாம். சரி மேடம். சபரி, மேம், இந்த மந்த் எல்லாருக்கும் salary போட்டாச்சா? அதெல்லாம் போட்டாச்சு மேம். எல்லாம் கரெக்டா போயிடுதுல? எதுவும் பெண்டிங் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை மேம், எல்லாருக்கும் கரெக்டாக போட்டாச்சு. ஓகே. நம்ம ஏன் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாட்ச்மேன் மாத்திட்டே இருக்கோம் சபரி? அது வர வாட்ச்மேன் எல்லாம் ஸ்டார்டிங்ல நல்லா தான் மேடம் இருக்காங்க. போக போக நல்லா கம்ஃபர்ட் ஆயிட்டு எந்த வேலையும் செய்யாம ஓபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் 6 மாசத்துக்கு ஒருத்தர் மாத்திட்டு இருக்கோம். ஓகே. வாட்ச்மேனுக்கு எவ்வளவு salary நம்ம தரோம்? 15,000 மேம். ஐயா, கொஞ்சம் வாங்க. மேடம், சபரி, இவர் யாருன்னு தெரியுமா? தெரியும் மேம், இவர் தான் இப்ப இருக்க புது வாட்ச்மேன். இவருக்கு 3 மாசமா salary கிரெடிட் ஆகல. அதுவும் இல்லாம நீங்க 15,000 சொல்றீங்க, அவருக்கு என்னமோ 10,000 தான் போடுறீங்க. அவர் salary எங்க சபரி? மேம் இல்ல மேம், கரெக்டா தான் சேலரில அவருக்கு போட்டுட்டு இருக்கு. அது ஒரு அக்கௌண்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும். நான் அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணிடுறேன் மேம். சி, இப்படி சொல்ல உங்களுக்கு கூச்சமா இல்ல? அவர் அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் கரெக்டா தான் இருக்கு. அவரோட salary எங்க சபரி? மேம், எனக்கு கொஞ்சம் நீடு இருந்துச்சு, அதான் ஒரு சேலரில இருந்து எடுத்தேன். நான் திருப்பி போட்டுறேன் மேம். ஓ, உங்க நீடுக்காக எடுத்தீங்களா? அப்ப அவர் நீடுக்கு மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்கே நீடு இருந்தா அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா சபரி? இன்னைக்கு உங்களுக்கு salary நாள் தானே, அவருக்கு பேலன்ஸ் 30,000 ரூபாய் தரணும்ல. உங்க சேலரில இருந்தே நான் அவருக்கு தர போறேன். மேம் சாரி மேம், இனிமேல் இப்படி நடக்காது மேம். இனிமே வா சபரி, நீங்க இனிமே இங்க ஒர்க் பண்ண முடியாது. யூ ஆர் ஃபயர்ட். மேம், எனக்கு பைக் EMI, வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அது போக மாசம் மாசம் வீட்டுக்கு அனுப்பணும், ஏகப்பட்ட செலவு இருக்கு மேம். அப்ப அவருக்கு இருக்காதா சபரி? இல்லைன்னா எனக்கு போட வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டாவது கொடுங்க, அதை நான் வாங்கிட்டு கிளம்புறேன். பேலன்ஸா? அது நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தோட இன்ட்ரெஸ்ட். என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. சாரி ஐயா, என்னதான் இருந்தாலும் இப்படி நடந்திருக்க கூடாது. பரவாயில்ல மேடம். ஐயா, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களை நாங்க இப்படி கஷ்டப்படுத்திருக்க கூடாது. உங்க salary இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். தேங்க்யூ மேடம்.